ஹலோ, நம்ம நெக்ஸ்ட்டாக 2022 இருபடி சாம்பாட்டு கொஷனை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கொஷனை பார்த்துக்கோங்க. மோட் ஆஃப் பிங்கிறது 0க்கும் 1க்கும் இடையில் இருக்கிற கொள்வோம். சமன்பாடு பி வர்க்கம் இன்டு எக்ஸ் வர்க்கம் -2x + 1 = 0 இதுக்கு வேறான மெய்மூலங்கள் இருக்கின்றன காட்டுங்க. இப்போ வேறான மெய்மூலங்கள் அப்படின்னு காட்டணுமாமண்டா ரிலேட்டடான தியரி என்ன? டெல்டா தான். சரியா? கன்செப்ட் என்னென்னா மூலங்களை 3 கிளைகள் கொண்டு வரலாம். அதாவது 3 கிளைகள் என்ன எப்படி சொல்லாமடா வேறான மெய்மூலங்கள், இது சமனான மூலங்கள், அதே போல் கற்பனை தீர்வு, அதாவது என்ன மெய்மூலம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்போ அதுக்கெல்லாம் பேசிக்கான ஆள் யாருன்னா டெல்டா. இப்போ டெல்டா சமன் என்ன? பி வர்க்கம் -4ac தானே. இப்போ இந்த டெல்டா கிரேட்டர் தென் 0 உண்டா நான் சொல்ல வேணுண்டா வேறான மெய்மூலங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது உதாரணம் எப்படின்னா ஒரு எலிபடி சாப்பாட்டை எடுத்துலண்டா எலிபடி சாப்பாடு எடுத்துலண்டா இப்போ எலிபடி சாப்பாடு எப்படின்னா x - 5 × x - 3 = 0 ஃபைனல் ஸ்டெப் நான் சொல்லணும். அப்படி எக்ஸாம்பிள் 5 ஒரு எக்ஸாம்பிள் 3 தானே இப்படி. அப்போ இங்கே பாருங்க மெய்மூலம் வைக்கிற எப்படி பண்ண மெய்மூலம் வேறான எக்ஸாம்பிள் 5ங்கிற ஒரு மெய்மூலம், எக்ஸாம்பிள் 3ங்கிற மெய்மூலம். அப்போ வேறான மெய்மூலம். அதே போல் இந்த டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வைங்களேன். டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னா சமனான மெய்மூலங்கள். அது உதாரணம் எப்படின்னா x - 5 முழுவதின் வர்க்கம் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸாம் என்னென்ன இந்த 5 தானே. அப்போ இந்த ஒரே ஒரு தீர்வு. அப்போ x - 5 × x - 5 = 0, x - 5 or x - 5. அப்போ 2 தீர்வு, 2 முறை தீர்வு தானே. அப்போ சமனான மெய்மூலங்களுக்கு நடத்தும். இதே இது டெல்டா லெஸ் தென் 0ன்னு வைங்களேன். டெல்டா லெஸ் தென் 0ன்னா அங்கே இருக்கிறது கற்பனை தீர்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது கற்பனை தீர்வானது இந்த மெய்மூலம் இல்லாதது. எப்படி மெய்மூலம் இல்லை என்று காட்டுங்கன்னு சொல்ல சொல்லுவாங்க, அல்லது கற்பனை தீர்வுன்னு காட்ட சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி இடங்கள்ல டெல்டா லெஸ் தென் 0ன்னு காட்டினா சரி. இப்போ இன்னொன்று செல்வானல் இந்த இருபடி சமன்பாட்டுக்கு மெய்மூலம் இருக்குன்னு காட்டுங்க. மெய்மூலம் இருக்குன்னு காட்டுமாண்டா டெல்டா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0. இந்த டெல்டா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0ன்னு காட்டினா காணும் அங்கே மெய்மூலம் இருக்கிற முடிவுகள் வேண்டாம். மெய்மூலம் எப்போ வரும்? உங்கள் டெல்டா கிரேட்டர் தென் 0னா வேறான மெய்மூலம் வரும். டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0னா சமனான மெய்மூலம் வரும். அப்போ மெய்மூலம் காட்டுங்க, மெய்மூலம் மட்டும் காட்டுங்க. ஈக்குவல் டு 0 நம்ம மெய்மூலம் தான் வரப்போகுது. கிரேட்டர் தென் 0 மெய்மூலம் தான் வரப்போகுது. அது அவடத்தை மாறப்போகுது. வேறான மெய்மூலம், சமனான மெய்மூலம் உண்டு. சரியான அப்போ மெய்மூலம் இருக்குன்னு காட்டுங்க. இதான் சமனான வேறான மெய்மூலங்கள் இருக்குன்னு காட்டுங்க. டெல்டா கிரேட்டர் தென் 0. அப்போ இந்த வேறான மெய்மூலம் தானே காட்டியாங்க. அப்போ டெல்டா கிரேட்டர் தென் 0 இப்படின்னு காட்டினா சரி. அப்போ அதுக்கு நம்ம டெல்டா கன்சிடர் டெல்டா சமன் பி வர்க்கம் -4ac. இந்த பி வர்க்கம் யாரு? -2 முழுவதின் வர்க்கம் -4 × ஏக்கு பயில பி வர்க்கம் ஈக்கு, சிக்கு பயில என்ன ஈக்கு, 1 ஈக்கு. சரியா? இதை கன்சிடரணும். அப்போ -2 வர்க்கம் 4, இங்கே ஒரு 4 ஈக்கு. அப்போ 2 போது அடுத்த 2 4 × 1 - p வர்க்கம் போகுது. இப்போ 4 ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. அதில் மாற்றுக்கிறது இல்லை. 1 - p வர்க்கம் கிரேட்டர் தென் 0ன்னு காட்டினோம்னா சரியானே. இந்த பிளஸையும் அந்த பிளஸையும் இருக்க வாரது பிளஸ், அதாவது கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லலாம். 1 - p வர்க்கம் எப்படி கிரேட்டர் தென் 0ன்னா அவனுங்களே ஒரு கண்டிஷன் தரானுகள். மொட் ஆஃப் பிங்கிறது ஒன்றை விட சின்னதா, பூஜ்ஜியத்தை விட பெருசா. அப்போ மொட் ஆஃப் பிங்கிறது ஒன்றை விட சின்னது அப்படின்னா நீங்கள் 2 பக்கம் இதை மட்டும் கன்சிடர் நோம்பலாம். மொட் ஆஃப் பி ஒன்றை விட சின்ன 2 பக்கம் வரைக்கும் இல்லைண்டா இங்கே 1 தான், இங்கே பி வர்க்கம் விடணும். இப்போ பி வர்க்கம் ஒன்றை விட சின்ன, அப்போ பி வர்க்கம் ஒன்றை விட சின்ன கட்டாயம் இது நேராக நீக்கிறோம். வணங்கு தானே வரும். 1 - p வர்க்கம்ங்கிறது கிரேட்டர் தென் 0 வைக்கணும்னா ஒன்றை விட பி வரைக்கும் சின்ன ஆகிக்கணும். 2 பக்கம் வர்க்க மூலம் எடுத்தா ஒன்றை விட பி சின்னதாகிக்கணும். மோட் ஆஃப் பி சரியா கணியமாக அதில் மட்டும் போட்டியா மோட் ஆஃப் பி சின்ன ஆகிடும். அப்போ ஒன்றை விட மோட் ஆஃப் பி சின்னது தானே. அப்போ நம்ம சொல்லாம என்ன 1 - p வர்க்கம் கிரேட்டர் தென் 0. எனவே இந்த நேரம் பிறகு அது நேராக தெரியும், அது கிரேட்டர் தென் 0. எனவே நாம் சொல்லலாம் டெல்டா கிரேட்டர் தென் 0 என்பதனால் வேறான மெய்மூலங்கள் உண்டு. கீழே வசனத்தை கட்டாயம் எழுதி கொடுக்கணும். வசனத்துக்கு மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு ஷூராக கொடுப்பாங்க. சென்டென்ஸுக்கு சொல்லி அப்படி எழுதி கொடுத்துறேன். சரி, படத்துக்கு போன வேண்டாம். இம்மூலங்கள் அல்ஃபா கமா பீட்டா, பீட்டாவை விட அல்ஃபா சின்னதாம் என கொள்வோம். அல்ஃபா கமா பீட்டா ஆகிய இரண்டும் நேர் என கொள்வோம். இந்த இருக்கிற கன்செப்ட் என்னன்னா, இப்போ இந்த மூலங்களை குறிய பற்றி கேட்டா நான் 3 கன்செப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று அல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிரேட்டர் தென் 0வாக இருந்து அல்ஃபா இன்ட்டு பீட்டா கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் நாம் சொல்லலாம் என்னென்னா இருக்கிற அல்ஃபா கமா பீட்டா ரெண்டுமே நேர் என்று சொல்லலாம். சரியா? இப்போ நீங்கள் அல்ஃபா பீட்டா ஒரு பெருமானத்தை போட்டு பாருங்களேன். 5 3 மண்டா 5 3 மட்டும் அப்போ கிரேட்டர் தென் 0. 5 தர 3 15. அப்போ அது கிரேட்டர் தென் 0 ஆகிக்கும். நம்ம உங்களுக்கு வழங்குது ப்ளஸ் என்ன 2 கூடல் நேர் வரும், பெருக்கி நேர் தான் வரும். இதே இது
இது எதிரானது என்று காட்டு கண்டிஷன் மைனஸ் குறியீடு அல்ஃபா பீட்டா. அதுக்கு என்ன கண்டிஷன்? அல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து லெஸ் தென் 0 ஆகிக்குமா, அல்ஃபா இன்டூ பீட்டா அது லெஸ் 0 ஆகிக்குமா. சமனான ரெண்டு மைனஸ் என்ன சமனான குறிய பிறகு கட்டாயம் பிளஸ் தான் வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அல்ஃபா பிளஸ் பீட்டா ரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் கொண்ட கட்டாயம் பெறப்புற விட மைனஸ் அதிகம். அது மைனஸ் என்ன அல்ஃபா பிளஸ் பீட்டா மைனஸ் ஆகிக்கணும். அப்போ அல்ஃபா பிளஸ் பீட்டா மைனஸ் ஆகிக்கணும். நாம என்ன ஷோரான இதில் மைனஸ் தான் உண்டு. மைனஸையும் பிளஸையும் கொண்டால் மைனஸ் வர வாய்ப்பு தான். ஆனால் அல்ஃபா பிளஸ் பீட்டா லெஸ் தன் 0 ஆகுது, அல்ஃபா இன்டூ பீட்டா கிரேட்டர் தன் 0 ஷோர் அது எதிரான குறிதான். எனவே எதிரெதிர் குறிகளை பிரிக்க நம்ம அடுத்த கண்டிஷன் பார்க்கணும். நம்மள வழங்கும் எதிரெதிர் குறிகளை பிரிக்கக்குள்ள பிளஸ் வாரல் ஒரு நாள் சமரான குறியை பிரிக்கினா பிளஸ் வருது. அல்ஃபா பிளஸ் பீட்டா பிரிக்கக்குள்ள கிரேட்டர் தன் 0 அக்கா டைம் சமரான குறி ஆகிடும். அது ஒரு கண்டிஷன். ஆனால் கூட்டினா மைனஸ் வருதுன்னா ரெண்டு மைனஸ் அது பாசிபிள். இப்போ ரெண்டு வரும் வெவ்வேறான குறி என்றால் அல்ஃபா பிளஸ் பீட்டா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு செல்லே ஏலாம். என்னடா சாரி, அல்ஃபா பிளஸ் பீட்டா எப்படிப்பட்டது செல்லே ஏலாம். காரணம் வந்து இப்போ மைனஸ் அஞ்சையும் ப்ளஸ் எட்டையும் கூட்டுறதுக்கும் மைனஸ் எட்டையும் ப்ளஸ் அஞ்சையும் கூட்டுறதுக்கும் டிஃப்ரெண்ட். அதனால் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா செல்லேரா. ஆனால் அது ரெண்டு எப்பயும் கூறினா ரெண்டையும் பெருக்கினா கிடைக்கிற பெருக்கம் என்ன ஆகிடும்டா லெஸ் தென் 0 அதை நீக்கும் எதிரெதிர் குறிகள் எல்லாம். அப்போ நீங்கள் பெருக்கம் லெஸ் தென் 0 ஹார்ட்டில் விட்டுனா நீங்கள் நார்மலாக செல்லலாம். என்ன அப்போ ரெண்டை பெருக்கினா லெஸ் தென் 0 ஹார்ட் எதிரெதிர் குறி இரண்டு வரும் முடிவுகள்லாம். அப்போ நீங்கள் பெருக்கு தொகை வந்து லெஸ் தென் 0 ஹார்ட் எதிரெதிர் குறி ஹார்ட்டை மாதிரி. இப்போ ஒரு இப்போ சமனான குறி இருக்கி மட்டும் காட்டுங்க. அல்ஃபா இன்டூ பீட்டா கிரேட்டர் தன் 0 மட்டும் காட்டினா போதும். என்ன சமனான குறி எப்படியும் பெருக்கக்குள்ள கிரேட்டர் தன் 0 சமனான குறி சொல்லிக் கொள்ளையிலும். சரி, இப்போ கேள்வி என்ன சொல்லுது? நேரான காட்டுங்க. அதெல்லாம் அப்போ நேரான காட்டுங்க நம்ம அல்ஃபா பிளஸ் பீட்டா காட்டுங்க. அப்போ பி வரைக்கும் எக்ஸ் வரைக்கும் மைனஸ் 2x + 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அல்ஃபா பிளஸ் பீட்டா இவர் எப்படி இருக்கும்? மைனஸ் பிஓவை தானே அல்ஃபா பிளஸ் பீட்டா. இப்போ மைனஸ் பி உங்களை இங்கே யார் வைக்கிறார்? பிக்கு பேர் 2 மைனஸ் 2 வைக்கிறார். மைனஸ் பி உங்களை 2 இன்கு ஏ இன்டு பி வரைக்கும் 2 ஆல்வேஸ் ப்ளஸ். அதே போல் பி வர்க்கம் எடுத்துனா பி வர்க்கம் அவங்களை அதை எப்படி ப்ளஸ் அதை நிற்கும் போல அது ப்ளஸ்ன்னு சொல்லியா பூஜ்ஜியமாக இருக்கும். இப்போ பூஜ்ஜியத்தை விட பெருசு ஒன்றை விட சின்ன கூட அது ஒரு நேர இலக்கணம் 0.5 0.3 அந்த மாதிரி ஒரு நேர் தான். நம்ம அதில் வரைக்கும் கட்டாய நேரம் ஆகும். பூஜ்ஜியம் இருந்து அவடத்தை புழைக்கும். ஆனால் பூஜ்ஜியத்தை விட பெருசுன்னு சொல்லிட்டா தானே அப்போ இது கட்டாய நேர். எப்படி இந்த பி வரைக்கும் பூஜ்ஜியம் இல்லாம அது மைனஸ் இருந்தாலும் பிளஸ் இருந்தாலும் பி வரைக்கும் எப்போ நேரம் தெரியும். வேறு மாட்டு காலத்துல மைனஸ் 5 வரைக்கும் ப்ளஸ் 5 வரைக்கும் சமம் தானே. அதே போல இது பூஜ்ஜியம் தான் பிரச்சனை. அது வந்து அன்டிஃபைனுக்கு போய்த்திரும். ஸோ அது இஷ்யூ. அப்போ இது பூஜ்ஜியத்தோட பெருசு கூட கட்டாயம் வந்து நேரத்தை நீக்கி வர்க்கம். அப்போ இது மொத்தமாக அப்போ என்ன செய்யலாம்? ரெண்டு கில்பி. அப்போ இது நேர் ரெண்டு கில்பி வரைக்கும் நேர். அப்போ அல்ஃபா பிளஸ் பீட்டா கிரேட்டர் தன் 0. அப்போ அல்ஃபா இன்ட்டு பீட்டா எடுத்த மாட்டா சி இன்குள்ளே தானே. அப்போ ஒன்றின் கில் பி வரைக்கும் வரும். பி வரைக்கும் நேர்னு சொல்லிட்டேன். அவன் ஒன்றும் நேர். அப்போ இதுவும் கிரேட்டர் தன் 0. அல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன கிரேட்டர் தன் 0. கீழுக்களில் வசனம் அல்ஃபா பிளஸ் பீட்டா கிரேட்டர் தன் 0 என்று அல்ஃபா இன்ட்டு பீட்டா கிரேட்டர் தன் 0 என்பதனால் இரு குறிகளின் நேரானது வசனத்தை கட்டாயம் வழியை கொடுக்கணும். இப்போ அதுக்கு என்ன கேட்காங்க? அல்ஃபா மைனஸ் பி இன்ட்டு பீட்டா மைனஸ் 1 சாரி அல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா மைனஸ் 1 ஆகியவற்றை பி இட்கான் அல்ஃபா லெஸ் தென் 1 எனவும் பீட்டா லெஸ் தென் 1 எனவும் தரட்டும். ஓகே, அல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா மைனஸ் 1 இதுக்கு ஒன்றும் செய்யலாம். நமக்கு தெரிஞ்ச தொடர்பு அல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 1 பி வரைக்கும் அல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 2 பி வரைக்கும். இப்போ பி வரைக்கும் தொடர்பு எடுக்கணும். அல்ஃபா பிளஸ் பீட்டாவும் அல்ஃபா மைனஸ் பீட்டா நம்ம தொடர்பு எடுக்கலாம். அப்போ ரெண்டு பிரேக்கெட் நினைக்கிறது பாசிபிள். பிரேக்கெட் நினைக்கிற அல்ஃபா இன்ட்டு பீட்டா மைனஸ் பீட்டா மைனஸ் அல்ஃபா ப்ளஸ் 1. அப்போ நமக்கு அல்ஃபா பிளஸ் பீட்டா அல்ஃபா இன்ட்டு பீட்டா ஒன்று தெரியும். சரியான அல்ஃபா இன்ட்டு பீட்டா அது அப்படி வைங்க. இங்கிருந்து இப்போ எனக்கு மைனஸ் அல்ஃபா பிளஸ் பீட்டா தெரியும். அப்போ அல்ஃபா பிளஸ் பீட்டா வரும். அப்போ இங்கிருந்து ஒரு மைனஸ் பொது எடுத்துனா அல்ஃபா பிளஸ் பீட்டா ப்ளஸ் 1 வரும். அப்போ இதுக்கு பிறகு 1 பி வரைக்கும் இங்கே வந்து பாருங்க மைனஸ் 2 பி வரைக்கும் ஒன்று. அப்போ பொதுவாக அடுத்த மாதிரி எப்படி வரும்? பி வர்க்கத்தின் மேல் பி வர்க்கம் பி வர்க்கம் இது ரெண்டையும் கழிக்கலாம் தானே. பி வர்க்கம் இதுக்கு பி வர்க்கத்தை பொறுத்த 1 மைனஸ் பி வர்க்கம் மைனஸ் 2 பி வர்க்கம் மைனஸ் 1 பி வர்க்கம். அப்போ பி வர்க்கம் மைனஸ் 1. ஓகே, இதில் இருந்து அல்ஃபா இன்ட்டு பீட்டா லெஸ் தென் 1 பீட்டா அல்ஃபா லெஸ் தென் 1 பீட்டா கிரேட்டர் தென் 1 கரெக்டாக. இப்போ நான் சொல்லலாம் என்ன இப்போ சமநிலை ஒன்று உண்டு. அப்போ அல்ஃபா லெஸ் தென் 1 பீட்டா கிரேட்டர் தென் 1 அவனுக்கு சமநிலை தேவைப்படுது. அப்போ சமநிலை இப்போ இந்த முடிவில் இருந்து அந்த சமநிலையை உருவாக்கணும்னா நானோட சமநிலையை உள்ளுக்கு கொண்டு வரணும்.
இப்படி கொண்டு வரலாமாண்டா இங்கே பண்ணுவோம். இங்கே பண்ணலாம், இது லெஸ் தென் ஜீரோன்னு வை. இது நான் சொல்ல பாருங்க சமநிலை எப்படி உள்ள கொண்டு வராங்க அதை பாருங்க. இப்போ சமநிலை உள்ள வரணும். இந்த முடிவில் இந்த சமநிலையை கொண்டு வரணும்டா இந்த எந்த இப்போ புந்தி கேள்வி செஞ்ச அறிவை வச்சு இதை எப்படி சமநிலை உள்வாங்கலாம் காட்டலாம். இங்கே பண்ணலாம், இது நேர் பிரச்சனையா இல்லை, இது மறை. இந்த செட்டுங்கிறது மறை. எப்படி மறை? இப்போ அந்த 1 மைனஸ் பி வர்க்கம்ங்கிறது கிரேட்டர் தென் ஜீரோ. நம்ம பி வர்க்கம் மைனஸ் ஒன்னுங்கிறது கட்டாயம் மறை எத்தனைக்கும். அப்போ இது வந்து லெஸ் தென் ஜீரோ ஏற்றுக்கொள்ளையலாம். ஓ இப்போ நான் சொல்ல பாருங்க, அல்ஃபா மைனஸ் 1 இன்டு பீட்டா மைனஸ் 1 லெஸ் தென் ஜீரோ. விளங்கிட்டான்? இப்போ இரண்டு வரையும் பெருக்கி எனக்கு எதிர்கூறி வருதுன்னா ஒருத்தர் ப்ளஸ் ஆகிக்கணும், இன்னொருத்தர் மைனஸ் ஆகிக்கணும். சரியா? ஒருத்தர் ப்ளஸ் ஆகிக்கணும், இன்னொருத்தர் மைனஸ் ஆகிக்கலாம். 6 + 6 மைனஸ் ஆகிக்கலாம். சும்மா போட்டு இவர் மைனஸ் ஆகிருந்து இவர் ப்ளஸ் ஆகிக்கலாம். சரியா? இப்போ நான் சொல்ல பாருங்க, இப்போ இவர் ப்ளஸ் எடுத்தேன்டா, இவர் ப்ளஸ் எடுத்தேன்டா அல்ஃபா மைனஸ் 1 கிரேட்டர் தென் ஜீரோ. அப்போ அல்ஃபா வந்து கிரேட்டர் தென் 1 ரெண்டு வரும். அதே போல் பீட்டா லெஸ் தென் 1 ரெண்டு வரும். சரி, இதுவும் நீ எடுத்த முடிவு சரியா? நான் அவன் சொல்லிட்டா பாருங்களேன், பீட்டா வந்து அல்ஃபாவோட பெருசா. அப்படின்னா இந்த அதாவது அல்ஃபா மைனஸ் 1 + பீட்டா மைனஸ் 1 மைனஸ்ங்கிற தீர்வு சரியா வராது. அல்ஃபா கிரேட்டர் தென் 1 பீட்டா லெஸ் தென் 1 வருது. அப்போ பீட்டா உண்மையிலே சின்னது தெரியும். அப்போ அது முடிவு போல. அப்போ அடுத்த முடிவு என்ன? மைனஸ் தான். அப்போ அல்ஃபா மைனஸ் 1ங்கிறது மைனஸ், பீட்டா மைனஸ் 1 ப்ளஸ் எடுத்து என்னண்டா பாருங்க, அல்ஃபாங்கிறது கிரேட்டர் தென் 1 அண்ட் பீட்டாங்கிறது சாரி அல்ஃபாங்கிறது லெஸ் தென் 1 அண்ட் பீட்டாங்கிறது கிரேட்டர் தென் 1 வரும். காரணம் நீங்கள் என்ன சொல்லலாமாண்டா, அல்ஃபாவை விட பீட்டா பெருசு என்ன காரணத்தை சொல்லிக் கொள்ளுங்க. சரியா? அப்போ இப்படி தானே அந்த கேட்ட முடிவு எடுக்கிறேன். அடுத்தது இது ஒரு நல்ல கேள்வி வந்து, root of b minus alpha சமன் 1/mod of p என காட்டுக. ஓகே, இப்போ இதை எப்படி காட்டலாமாண்டா, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, பியில் சொல்ல வைக்கிறோம் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அல்ஃபா மைனஸ் பீட்டா தான் இன்றைக்கி வேணுமா. சரியா? ஆனால் இப்போ இங்கே ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் அல்ஃபா, ஆனால் அல்ஃபா இன்டு பீட்டா அல்ஃபா இன்டு பீட்டா அல்ஃபா ப்ளஸ் பீட்டா எடுத்து உள்ளே கொண்டு வந்தது பாசிபிள். அது இப்போ எப்படி செய்யலாமண்ணா, நார்மல் ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. mod of beta minus sorry root of beta minus root of alpha. எனக்கு இப்படி செய்யலாம், அல்ஃபா இன்னைக்கு எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்க போய் ஆர்ஹெச்எஸ் 7 நான் நினச்சிட்டேன். அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துறேன்டா இப்படி வரும். சாரியா? இப்போ இதுலேருந்து எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டீங்களா, இப்போ பொறுங்களேன், இப்போ உங்களுக்கு ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் அல்ஃபா தானே வேணும்ல? இல்லை இதில் பெருமானம் தானே வேணும். இப்போ எல்ஹெச்எஸ் எடுக்க இப்போ எல்ஹெச்எஸ் நான் சொல்ல வாங்க எனக்கு உண்மையாக ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் அல்ஃபா அப்படி வந்து செய்யல. எனக்கு அல்ஃபா பீட்டான தொடர்பு வேணும். நான் அதுக்கு என்ன செய்கிறேன் பாருங்க, இப்போ என்னண்டா இதுக்கு தொடர்பு உண்மையாக டைரக்ட் அடிக்கல. ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் அல்ஃபாவில் எனக்கு அல்ஃபா பீட்டாவோட தொடர்பு வேணும். அப்போ நான் கன்சிடர் பண்ணேன் பாருங்க, கன்சிடர் இந்த பாருங்களா, கன்சிடர் என்னடா இன்னைக்கு உண்மையாக சொல்ல, இந்த ரூட் ஆஃப்ல இருந்தால் எனக்கு இஷ்யூ என்னடா, அதை வச்சு நான் ஒன்றும் செய்யல. இன்னைக்கு வர்க்க மூலம் போகணும். அதுக்கு என்னத்தை கன்சிடர் பண்ணா, இவரை வர்க்கத்தை கன்சிடர் பண்ணி வீடியோ கூட பாருங்க, இவரை வர்க்கம் இருந்தாரு. அப்போ கட்டாயம் வர்க்க மூலம் அடுத்த கேன்சல் ஆகும். அதுக்காக இவரை வர்க்கத்தை கன்சிடர் பண்ண அப்படின்னா ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் அல்ஃபா முழுவதின் வர்க்கம். இப்போ இதை வீடியோ பண்ண அப்படி வரும், பீட்டா மைனஸ் 2 மடங்கு ரூட் ஆஃப் அல்ஃபா இன்டு பீட்டா ப்ளஸ் அல்ஃபா இப்படி இருந்தானே. இது ஏ வர்க்கம் சரி பி வர்க்கம் சாரி ஏ மைனஸ் பி முழு வர்க்கம் அதில் விரிவு. அப்போ சேர்த்துல என்னன்னா அல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 2 மடங்கு ரூட் ஆஃப் அல்ஃபா இன்டு பீட்டா. இதுக்கு பேர் என்னத்தை போடலாம், 2 பி வர்க்கம் மைனஸ் இதுக்கு பேர் என்ன 2 இன்டு ரூட் ஆஃப் 1 பி வர்க்கம். சரியானே? அப்போ
இதுக்கு எடுத்த வர்க்க மூலத்துக்கு எடுத்தேன்னு நார்மல் அப்படி வரும் 2p வர்க்கம் மைனஸ் 2 கீழ் 1 வர்க்க மூலம் 1 பிங்கிறது சரியா காணியம். அப்போ அவரை வர்க்க மூலத்துக்குள்ள எடுக்கக்குள்ள கட்டாயம் மட்டும் கொடுத்து நடக்கணும். அப்போ 2 கீழ் மோட் ஆஃப் பி சரியானே. சாரி இது ஓகே சரி. பாருங்க ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் அல்ஃபா முழுவதின் வர்க்கம் சமமான 2 கீழ் பி வர்க்கம் மைனஸ் 2 கீழ் மோட் ஆஃப் பி அதானே. இப்போ எனக்கு ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் அல்ஃபா வேணும். அப்போ ரெண்டு பக்கம் வர்க்க மூலத்தை கன்சிடர் பண்ண செய்யறாங்க. ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் அல்ஃபா சமன் வர்க்க மூலத்தை கன்சிடர் பண்ண வேண்டாம். ரூட் ஆஃப் 2 பொதுவாடுங்க வெட்டேரி சரியா. 2 என்ன செய்யலாம் நம்ம எப்படி விட வட்டியானால் ஓகே இப்போ 2 பொதுவாக வட்டியில் எடுத்து வரும் 2 இன்டு இப்படி வரும் 2 இன்டு 1 கீழ் பி வர்க்கம் மைனஸ் 1 கீழ் மோட் ஆஃப் பி இப்போ 2 வரும். இப்போ உள்ளுக்கு இருந்து மொத்தமா ஒரு மோட் ஆஃப் பி உள்ளுக்கு இருந்து செய்யலாம்னா மொத்தமா உள்ளுக்கு இருந்து ஒரு மொத்தமா பி வர்க்கம் பொதுக்காரன் எடுங்கள் வெளியே. பி வர்க்கம் மொத்தமா பொதுக்காரன் எடுத்து என்ன வரும் பி வர்க்கத்தை மொத்தமா பொதுக்காரன் எடுத்த பி வர்க்கம் மட்டும் மோட் ஆஃப் பியா வரும் அதானே. அப்போ இந்த 1/() மோட் ஆஃப் பி என்று வரும் சரியா. ரூட் ஆஃப் இதுக்கு இருந்து பி வர்க்கத்தை அப்போ 2 அப்படியே எதுக்கு இருந்த பி வர்க்கத்தை அப்போ 1 மைனஸ் இந்த மோட் ஆஃப் பி தானே. அப்போ இங்கிருந்து பி வர்க்கத்தை பொதுக்காரன் எடுத்த என்ன வரும் மேலுக்கு ஒரு மோட் ஆஃப் பி வரும். அப்போ என்ன அப்போ அவன் கேட்டது என்ன நினைக்கிறது தான் அப்போ சரியா அந்த முடிவு. அதே போல் ரூட் ஆஃப் பீட்டா பிளஸ் அல்ஃபா அது சமன் இப்படி என தரப்பட்டுள்ளதாம். ஓகே அவன் தந்துருக்கான் அந்த முடிவை. இப்போ மொட் ஆஃப் ரூட் ஆஃப் அல்ஃபா மைனஸ் 1 பாருங்க. மொட் ஆஃப் ரூட் ஆஃப் அல்ஃபா மைனஸ் 1 கமா மொட் ஆஃப் ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் 1 ஆகியவற்றில் மூலங்களாக கொண்டு இருபடிச்சாம்பாடு வந்து இப்படி என காட்டுட்டான். ஓகே அப்போ அவனே இந்த இது கூட்டு தொகை ரூட் ஆஃப் பீட்டா பிளஸ் ரூட் ஆஃப் அல்ஃபாடு. ஸோ இப்படியான கொஷின்ஸ் வந்து மோஸ்ட் காமனான கொஷின்ஸ் வந்து நார்மலாக ஒரு இருபடி சாம்பார் லாஸ்ட் பார்ட் எடுத்து இல்லைன்னா 11A லாஸ்ட் பார்ட்டில் வந்து எல்லா பேப்பர்லையும் இப்படி இந்த குறிப்பிட்ட மூலங்களை கொண்ட இருபடி சாம்பாடு வந்து அப்படியான காட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு மெயினாக அது 2 விஷயம் தான். ஒன்று மூலங்களை கூட்டுத்தொகை என்றும் இன்னொன்று மூலங்களை பெருக்குத்தொகை ஒன்றும் சரியா. இது ரெண்டையும் காண்றதான் டாஸ்க் சரியானே. அவ்வளவா ஒன்றும் இல்லை. அப்போ மூணாவது நம்ம கண்டோம்னா மூலங்களை கூட்டுத்தொகை காணுமே. மூலங்களின் கூட்டுத்தொகை நான் சொல்லிட்டு எழுதுறேன். மூலங்களில் கூட்டுத்தொகை என்ன மூலங்கள் மொட் ஆஃப் ரூட் ஆஃப் அல்ஃபா மைனஸ் 1 ப்ளஸ் மொட் ஆஃப் ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் 1. ஆனால் இப்போ மட்டை வச்சு கொண்டு நெஞ்சே இல்லை அதானே மட்டை ரிலீஸ் பண்ணுவோம். மட்டை ரிலீஸ் பண்ணலாம் எப்படி என்ன அது மட்டை குலைக்கிறது நேரண்டா சாதாரண நம்ம என்ன செய்யலாம் சும்மா ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம என்ன செய்யலாம் ரிலீஸ் பண்ணணும். அது வர என்ன என்ன சொல்லலாம் ரிலீஸ் பண்ணுவோம். அதான் மட்டை ரிலீஸ் பண்ணுற கன்செப்ட். இப்போ இதை எடுத்தீங்கன்னா மொட் ஆஃப் ரூட் ஆஃப் அல்ஃபா மைனஸ் 1 இது நேராக மறையாண்டு மட்டும் குலைக்கிறார். ஆல்ரெடி நீங்கள் நம்ம கண்டுபிடிச்சிக்க வேணா அல்ஃபா வந்து லெஸ் தென் 1 கண்டுபிடிச்சிக்கோம் சரியா. இரு பக்கம் வர்க்கம் மூலம் எடுத்தா ரூட் ஆஃப் அல்ஃபா வந்து லெஸ் தென் 1. அப்படி என்ன ரூட் ஆஃப் அல்ஃபா மைனஸ் 1 வந்து லெஸ் தென் 0. அதாவது ரூட் ஆஃப் அல்ஃபா மைனஸ் 1 என்ன மைனஸ் லெஸ் தென் 0னா மறை. அப்போ கட்டாயம் இதுக்கு என்ன செய்யணும் மைனஸ் சில பிரிக்க தான் மட்டும் ரிலீஸ் பண்ணுவோம். மைனஸ் சில பிரிக்கணும்னா மைனஸ் ரூட் ஆஃப் அல்ஃபா மைனஸ் 1 ப்ளஸ் இது என்ன பீட்டா. இந்த பீட்டா வந்து என்ன ஒன்றை விட பெருசு. அப்போ ரூட் ஆஃப் பீட்டாங்கிறது கிரேட்டர் 1. அப்போ இது கரெக்டாக என்ன ரத்தம் நீங்கள் அப்போ சும்மா ரிலீஸ் பண்ணலாம் ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் 1 சரியா. நோ இப்போ இதை கூட்டு நம்ம எப்படி தெரியுமா இந்த மைனஸ் பெருக்கக்குள்ள இவரும் இவரும் கேன்சலாக எப்படி தான் வரும். ஓகே அப்போ எப்படி வரும் ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இப்போ இதுவும் கேன்சலாக எப்படி வரும் ரூட் ஆஃப் பீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் ஆல்ஃபா வந்து வரும். ஆனால் இதுதான் நம்ம உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கோம் என்ன 1/mod of p into root of 2 times 1 minus mod of p. ஓகே தானே இது தான் கண்டுபிடிச்சிங்க. அடுத்தது மூலங்களை பெருக்குத்தொகை. மூலங்களின் பெருக்குத்தொகை அப்போ mod of root of alpha minus 1 into mod of root of beta minus 1. இப்போ இதுக்கு என்ன செய்யணும் மட்டும் ரிலீஸ் பண்ணலாம். இதுக்கு மைனஸ் வைக்கணும்டா மைனஸ் root of alpha minus 1 into root of beta minus 1. இப்போ இதில் ப்ராக்கெட் நிற்கிறோம்டா இப்போ ரூட் ஆஃப் இதை இதால் பிறகு போல ரூட் ஆஃப்
மைனஸ் ரூட் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஓகே தானே இப்போ இது அடுத்தது இதையும் இதை போகல மைனஸ் ரூட் ஆஃப் ஆல்ஃபா இந்த மைனஸ் போகல ப்ளஸ் ரூட் ஆல்ஃபான்னு வரும் இதால் இப்போ பிறகு போல மைனஸ் பீட்டா இதோட சேர்க்கல ப்ளஸ் ரூட் பீட்டான்னு வரும் இதையும் நீங்கள் எவ்வளோ என்ன வருமானா ப்ளஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்று வரும் அப்போ பார்த்தோம்னா இது ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அவையில் பெருமானம் இல்லையா என்ன 1/mod of p 1/mod of p into root of 2 மடங்கு 1 plus mod of p மைனஸ் ஆல்ஃபா இன்டு பீட்டாக்கு தான் தெரியும் என்ன ஒன்றின் கீழ் பி வர்க்கம் அப்போ ஒன்றின் கீழ் பி வர்க்கம்ண்டா மோல் கண்டுபிடிச்சியமே யா ஒன்றின் கீழ் பி வர்க்கம் அப்போ ஒன்றின் கீழ் mod of p என்று வரும் அதில் வர்க்க மூலம் சய உண்டு சரிதானே இப்போ மூலங்களை கூட்டுத்தொகை தெரியும் மூலங்களை பெருக்கு தொகை தெரியும் என்ன செய்யலாம்டா எக்ஸ் வர்க்கம் எப்படி செய்யலாம் மூலாவது எக்ஸ் மைனஸ் ஒரு மூலத்தினுங்க ஒரு மூலத்தில் இது பெருக்கி காணும் இதுக்கு 5 மார்க்ஸ் ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க ஸோ பெட்டர் அதை மார்க்ஸ் லூஸ் பண்ணாம இப்போ எழுதுறதில்ல அது போகிறோம் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் மூலங்களை கூட்டுத்தோம்னா மோட் ஆஃப் into x plus மூலங்களை பெருக்கு தொகை is equal to 0 அதுக்கு போகிற என்ன செய்யலாம் நீங்கள் பெருமாளத்துக்கு அந்த ஹோட்டல் என்ன அப்படி பண்ணா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 1/mod of p இன்டு 2 மடங்கு p இன்டு எக்ஸ் மைனஸ் இது அங்கே பேலன்ஸ் வரும் 1/mod of p இன்டு அது வரும் இப்போ நீங்கள் மொட் ஆஃப் பி எல்லாம் மொத்தம் பெருக்கிட்டு இல்லைன்னா அப்போ கேட்டாதே ஆன்சர் நமக்கு கிடைக்கக்கூடிய